10 நாளோ, 2 நாளோ ஊருக்கு போயிட்டு வந்தாலே அடுத்த நாள் ரொம்ப உடம்பு சோம்பேறியா இருக்கும். மார்னிங் எழுந்ததும் குழம்பு அண்ட் சாப்பாடு இதெல்லாம் செய்யறதுக்கே நம்மளுக்கு நேரம் கரெக்ட்டா இருக்கும். மார்னிங்கே இட்லியும் அந்த சட்னி அண்ட் சாம்பார். சாதத்துக்கு வந்து சாம்பார் வச்சு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு தான் ஒரு ஐடியா. மார்னிங் போல நம்ம இட்லி தான் சமைச்சிருந்தோம். எனக்கு மோஸ்ட்லி கார சட்னி தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு யாருக்காவது பிடிக்க மாட்டேன்னு எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. வேர்க்கடலையும், ஒச்சக்கடலையும் போட்டு தான் நான் சட்னி செஞ்சிருந்தேன். வேர்க்கடலை, ஒச்சக்கடலை இது 2த்துலயும் நான் ஒரு பாக்கெட் எடுத்துக்கிட்டு அண்ட் காரத்துக்கு வந்து 4 பச்சை மிளகா அண்ட் தேங்காய் துருவல் இது எல்லாமே நம்ம போட்டு நம்ம சட்னி அரைச்சிக்கலாம். இன்னைக்கு வந்து வெளிய போற வேலை இருந்ததுனால, ஸோ அந்த கிளி சாம்பார் தான் வச்சிருந்தேன். ரொம்பவே சிம்பிளா தான் வச்சிருந்தேன். நம்ம ஊர்ல வந்து கோவில் திருவிழா வேற நடக்குது. ஸோ நேத்து நடந்ததுனால நான் ரொம்பவே உடம்பு டயர்டா இருந்தது. என்னால பேசக்கூட முடியல. உங்களுக்கு வாய்ஸ் நல்லாவே தெரியும்னு நெனைக்கிறேன். ஸோ சாயங்காலமா எழுந்து பூண்டி டேமுக்கு தான் போலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. அங்க கண்டிப்பா நாங்க போக போறோம். உங்களுக்கு கண்டிப்பா வீடியோ எடுத்து நான் ஷேர் பண்றேன். நீங்கலாம் போயிருக்கிறீங்களான்ட்டு எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம எனக்கு ஒரு லைக் போடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.